தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். பஞ்சாமிர்த அபிஷேகம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இறைவனுக்கு செய்யப்படும் 16 வகை உபச்சாரங்களில் முக்கியமான ஒன்று அபிஷேகம். அபிஷேகத்தின் போது இறைவன் மனம் குளிர்வது போல பக்தர்களின் வாழ்வும் குளிரும் என்பது நம்பிக்கை. அத்தகைய அபிஷேகங்களில் மகத்துவம் வாய்ந்தது என்று கூறப்படுவதுதான் பஞ்சாமிர்த அபிஷேகம். வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா, எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள்தனுக்கு மகனே. சமஸ்கிருதத்தில் பஞ்ச் என்றால் 5, அமிர்தம் என்றால் இன்சுவை பானம் என்று பொருள். அதாவது பால், தயிர், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, தேன், நெய் ஆகியவற்றால் இந்த 5 அமுது எனும் பஞ்சாமிர்தமானது தயாரிக்கப்படுகிறது என்று பொருள். கோயில் கருவறையில் சிலையாக வீற்றிருக்கும் மூலவர் திருமேனி பிரபஞ்ச ஆற்றலை ஒருங்கே ஈர்த்து கோயில் முழுக்க பரவச் செய்யும் என்றும், அப்படி இருக்க மூலவர் திருமேனிகளுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தின் போது இந்த ஆற்றலானது பெருகி அபிஷேக தீர்த்தத்தில் கலப்பதால் அதனை தலையில் தெளித்தாலும் அருந்தினாலும் அபரிமிதமான புத்துணர்ச்சி வரும் என்றும் கூறப்படுகிறது. மலை வாழை, சுத்தமான நெய், நல்ல தேன் ஆகியவற்றால் செய்யப்படும் பஞ்சாமிர்தமானது நோய் தொற்றுக்களை சமாளிக்கும் அளவு உடலை ஆரோக்கியப்படுத்தும். மேலும் காய்ச்சல், சூட்டினை கட்டுக்குள் கொண்டு வரும் ஆற்றல் கொண்டது நம் பாரம்பரிய பஞ்சாமிர்தமாம். உலக பிரசித்தி பெற்ற பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தமானது பக்தர்களின் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவே கருதப்படுகிறது. பஞ்சாமிர்தத்தில் உள்ள வெல்லம், தயிர், தேன் ஆகியவை கலந்த கலவையை உட்கொள்வதனால் உடலுக்கு நிலையான ஆற்றல் கிடைக்கிறது. அதேபோல தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின்கள், தாதுக்கள் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது. நெய் மற்றும் பால் ஆகியவற்றின் மூலம் உடலில் உள்ள எலும்புகளுக்கு வலு சேர்க்கப்படுவதுடன், குறிப்பாக மெனோபாஸ் நிலையை நெருங்கும் பெண்களுக்கு எலும்புகளின் சக்தி மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அவர்களுக்கு இந்த பஞ்சாமிர்தம் நல்ல பலனை தருகிறது. தயிரில் இருக்கும் புரோபயாட்டிக் உங்களது குடலை ஆரோக்கியமாக வைக்கவும், சளி, காய்ச்சல் ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது. தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்கான பஞ்சாமிர்தத்தை வழங்குவதால் அமைதி, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை அடைய உதவும் என்றும் நம்பப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான பழங்கள் கொண்டும் பஞ்சாமிர்தமானது தயாரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்த அபிஷேக பிரியரான முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை செய்ய முடியாதவர்களும், காண முடியாது தவிப்பவர்களும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என்ற நூலில் உள்ள பாடல்களை முருகனை வேண்டி மனமுருகி பாடினால் அங்கெல்லாம் முருகப்பெருமான் எழுந்தருள்வதாகவும் ஓர் ஐதீகம் உண்டு. நேயர்களே, தமிழர் பண்பாட்டில் 1000 உணவு பண்டங்கள், பானங்கள் இருந்தாலும் பஞ்சாமிர்தத்திற்கு மட்டுமே அமிர்தம் என்ற அற்புதமான பெயர் வழங்கப்படுகிறது. இதை கொண்டே பஞ்சாமிர்தத்தை விட சிறந்த சுவையும் மருத்துவ குணமும் கொண்ட பொருள் வேறில்லை என்றே கூறலாம். இனி கோவில்களில் நடைபெறும் பஞ்சாமிர்த அபிஷேகத்தை ஆனந்தத்துடன் கண்டும், அபிஷேகத்திற்கு பிறகு பிரசாதமாக தரப்படும் பஞ்சாமிர்தத்தை பெற்றும் இறைவனை வேண்டி உண்டு நிறைந்த ஆரோக்கியம் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பஞ்சாமிர்த அபிஷேகம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.